துரைபாண்டியன் சார் எப்பவுமே விஜய் மீட்டிங் போட்டார் அப்படின்னா திமுக மட்டும்தான் அவர் விமர்சிக்கிறாரு, திமுக எதிர்த்து மட்டும் தான் பேசுறாரு, திமுக எதிர்க்கிறதுக்காக தான் கட்சி தொடங்கினாரா அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் எல்லாம் பரவலாக முன்வைக்கப்பட்டு வருது பாக்குறோம். ஆனா இந்த கூட்டத்தில் நீங்க பார்க்கும்போது மக்கள் சார்ந்த சில திட்டங்கள் வாக்குறுதிகள்லாம் கொடுத்திருக்காரு. அனைவருக்கும் ஒரு நிரந்தர வீடு, இருசக்கர வாகனம், காரு வாங்கக்கூடிய அளவுக்கு பொருளாதாரத்தை உயர்த்துவோம், கல்வியில மாற்றம் கொண்டு வருவோம், விவசாயிகளுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும், பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படும், சட்ட ஒழுங்க கடுமையாக்கும் அப்படின்னு நிறைய வாக்குறுதிகள்லாம் கொடுக்குறாரு இல்லையா? இப்போ மக்கள் சார் திட்டங்களை பேச தொடங்கி இருக்காருல்ல. இல்லை, முதல்ல அது கூரை மேலே ஏறி கோழி பிடிக்காதவன் வானம் ஏறி வைகுண்ட போன கதை தான் இது. முதல்ல அவர் பனை ஊரை விட்டு வெளியே வரணும். அப்பப்போ மீட்டிங் நடத்திட்டு கேரவன் உள்ள போகிற வேலையை விடணும். ஒன்று, வீடு எல்லோருக்கும் வீடுங்கிறது இவர் தொடங்கி வைக்கல. தமிழ்நாட்டில் முதல்ல அவங்களுக்கு எத்தனை லட்சம் பேருக்கு வீடு இருக்குது, எத்தனை பேருக்கு கூரை வீடு இருக்குன்னு தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியல. தமிழ்நாட்டில் இன்னைக்கு எல்லாருக்கும் வீடு இருக்கா, நிரந்தர வீடு இருக்கா? 1,90,00,000 வீடுகள் இருக்கிறது. 8 லட்சம் பேருக்கு குடிசை வீடுகள். இந்த குடிசை வீடுகளை தான் நகர்ப்புற மேம்பாட்டு வாரியம் அல்லது கிராமப்புற மேம்பாட்டு வாரியம் என்று சொல்லி மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். நல்லா, இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட 30 கோடி வீடுகள் இருக்கிறது. 30 கோடி தான் வீடு. இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி 1,85,00,000 வீடுகள் தான். இந்த 1,85,00,000 பேர் இருந்தாலும் கூட 8 லட்சம் பேருக்கு வீடு இல்லை. சென்னையில் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். 2011 சென்சஸ், அதுக்கப்புறம் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அது அந்த கணக்கு பார்த்தா கூட சென்னையில் ஒரு 16,000 பேருக்கு வீடு இல்லை. அவங்கலாம் தெருவில் வாழ்றவங்க. நல்லா இதை ஞாபகம் வச்சு, வீடு இல்லாமல் இருக்காங்கல்ல, அவங்க தானே சொல்றாரு நிரந்தர வீடு நாங்கள் கொடுப்போம். அதாவது என்னன்னா, ஒரு திட்டம் என்று சொன்னால் அதை எப்படி நிறைவேற்றுவது என்பது இருக்கும். முதல்ல நீங்கள் ஆட்சிக்கு வரணும், முதல்ல கல்யாணம் ஆகணும், கல்யாணம் ஆன அப்புறம் குழந்தை பெக்கணும், குழந்தை பெற்ற அப்புறம் தான் பேர் வைக்க முடியும். நீங்க இன்னும் ஆட்சிக்கே வரல, இன்னும் ஒரு தேர்தலை கூட பார்க்கல, தேர்தலையே பார்க்காம நீங்க திட்டங்களை பத்தி பேசுறீங்க. நான் அதுக்காக தான் ஒரு உதாரணம் சொன்னேன். இது வரைக்கும் அவரு ஆக்கப்பூர்வமா பேசுறாரு, அவரை பொறுத்த வரைக்கும் எதிர்த்து பேசுறாரு, இவ்வளவுதான் பண்றாரு. திமுக விமர்சனம் சொன்னீங்க. இன்னைக்கு திட்டங்களை அறிவிக்கும் போது, வாக்குறுதிகள் கொடுக்கும் போது இது செயல்பாட்டுக்கு வருமா, இது சாத்தியமா? இல்ல சாத்தியமா அப்படின்னு சொல்றீங்க. நீங்க இந்திய நாட்டு மக்களுடைய அடிப்படை தேவை வீடு, அதுல கருத்து வேற்றுமை இல்ல. அதுக்கு முக்கியமான காரியம் என்ன? எல்லோருக்கும் வேலை. இப்ப இந்த 3 சம்பவம் நடந்திருக்கு. இவர் மேடையில பேசுறப்பவே 3 முக்கியமான டெவலப்மெண்ட்ஸ் இந்திய நாட்டில் நடந்திருக்கு. ஒண்ணு, கோவைக்கும் மதுரைக்குமான மெட்ரோ திட்டம் ரத்து. அதுக்கு சொன்ன பொய் காரணம் என்ன? 15 லட்சத்துக்கு மேல் மக்கள் தொகை இல்லைன்னு. ஆனா 15 லட்சத்துக்கு குறைவா இருக்கிற நகரங்களுக்கு பாஜக ஆட்சியில பல இடங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அதை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல. அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. என்ன? விவசாயிகள். எங்க சினிமாவில தான் நீங்க விவசாயம் மாதிரி நடிப்பீங்க, சினிமாவில தான் நீங்க மீனவ மாதிரி நடிப்பீங்க. ஆனா உண்மையா விவசாயிகளுக்கு நெல்லின் ஈரப்பதம் 22% வரையில் இருந்தால் அவங்களோட நெல்லை கொள்முதல் செய்யணும். ஆனா ஆராய்ச்சி பண்றதுக்காக மத்திய அரசாங்கத்துல இருந்து 3 கமிட்டிங்க வந்தது. ஒவ்வொரு ஊரா போய் ஒரு வாரம் 10 நாள் ரிப்போர்ட் கொடுக்கல. என்னையா என்ன ரிப்போர்ட் கொடுக்கலன்னு கேட்டா நேத்திக்கு வருது ரிஜெக்டட். ஈரப்பதம் அதிகமாக இருந்தா மழைக்கு நீங்க நானுங்க ஏதாவது காரணம் சொல்ல முடியுமா? மழை காலத்துல வரத்தான் செய்யும். அதை பாதுகாத்து வைக்கிறதுல பல பிரச்சனைகள் இருக்கு. அப்ப ஈரப்பதத்தை அதிகமாக இருந்தால், போன தடவை 22% கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறது. 22% ஈரப்பதம் இருந்தாலும் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கு. அதை பத்தி எங்கேயாவது ஒரு வார்த்தை நீங்க திமுக பத்தி பேசுறது அப்புறம் நான் விட்டுறேன். அது ஒண்ணு. இன்னொரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. இவர் யாரை பற்றி, தொழிலாளர்களுக்கு எதிராக பல சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கிறது. அது 21ஆம் தேதி இதுல இருந்து நடைமுறைக்கு வந்துருச்சு. ஆமா, இதை எங்கேயாவது தேசிய பிரச்சனை பற்றியோ, நம்முடைய கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்தை பற்றியோ, விவசாயிகளுக்கு நெல் கொள்முதல் சம்பந்தமா ஒரு வார்த்தையை பேசாதீங்க. அங்கதான் நீங்க முக்கியமான விஷயம். நான் வேணா படிச்சே கூட காட்டுறேன். இதுதான் அவர் பேசின முழு பேச்சு. இந்த முழு பேச்சுல ஒரே ஒரு இடத்துல திமுக கிண்டல் பண்றாரு. என்ன கிண்டல் பண்றான்னா, கட்சி ஆரம்பிச்சோன்னு அண்ணா படத்தை கொடியிலேயே போட்டுக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் அவங்க என்ன ஆனாங்கன்னு தெரியலன்னு அவ்வளவுதான் பேசியிருக்காரு. ஆனா முழுக்க ஒரு அநாகரிகமான முறையில், நான் அந்த வார்த்தையை ரொம்ப ஜாக்கிரதையா பயன்படுத்துறேன். நீங்க திமுகவை என்ன வேணாலும் பேசலாம், முதலமைச்சர் என்ற முறையில் அவர் என்ன வேணாலும் பேசலாம். ஆனா அங்கிள் ஸ்டாலின், அது என்ன வச்சுங்க, அது என்னங்க நாகரிகம்? அங்கிள் ஸ்டாலின், அது என்ன அங்கிள் ஸ்டாலின்? இது ரொம்ப அநாகரிகமான பேச்சு. இதை மாத்திக்கணும். விஜய் அரசியல் வர எனக்கெல்லாம் எதிர்ப்பே கிடையாது. ஆனா விஜய் தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒண்ணு. அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த விஜய் கட்சி யாரோட கூட்டணி சேர, யாரோட இருக்கிறாங்க? முதல்ல
டெல் மீ ஹூ யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல், ஐ வில் டெல் யூ ஹூ யூ ஆர்னு ஏசுநாதர் சொல்லுவார். அதே மாதிரி இவர் கூட இருக்கிறவங்களாம் யாருங்க? நிர்மல் குமார் அவர் எங்க இருந்தவர்? இல்ல அதுக்காக அவங்க அப்பா வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று சொன்னார். எஸ் ஏ சந்திரசேகரனுடைய வார்த்தையை சொல்லணும்னா அவரை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் திருடர்கள் சொல்றார். எஸ் ஏ சந்திரசேகர் நான் சொல்ல, அவரை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம், அதுல குறிப்பாக புஷி ஆனந்தை பத்தி பல விமர்சனங்களை வைத்து அவர் பேசியிருக்கார். காணொலி வேணா போட்டு காட்டுறேன். அது மாதிரி பேசியிருக்கார். அப்போ இவர்கள் எப்படி பாஜகவை எதிர்ப்பார்கள் கேள்வி சொல்ல வராரு. கேட்டு அவர் பேசுறதுலாம் இடையில அவர் கொஞ்சம் பொறுத்து இருக்கட்டும். அவருக்கு வந்து சீட்டு கேட்டிருக்காரு போல இருக்கு, அதனால வந்து ஜெயிக்கும்னு பேசிட்டு இருக்காரு. அவர் போய் சீட்டு கேட்கட்டும், ஜெயிக்கட்டும், அது வேற விஷயம். ஆனா இதுக்கு இடையில பல ஆராய்ச்சிகள் நடந்திருக்கிறது. சி ஓட்டர் நடத்திருக்காங்க, இந்தியா டுடே நடத்திருக்காங்க, ஏன் திமுகவே ஒரு தேர்தல் வாக்கு கணிப்பு நடத்திருக்காங்க. எல்லா வாக்கு கணிப்புகளிலும் 3 விதமான ஆப்ஷன் கொடுக்கறாங்க. பாஜக, அண்ணா திமுக, டிவிகே இவர்கள் சேர்ந்து நின்றாலும் திமுக வெற்றி பெறும். கருத்து கணிப்புகள் காட்டுறேன். அதுக்கு அடுத்தது என்னன்னா விஜய் தனியாக நின்றால் எவ்வளவு வாக்கு கிடைக்கும் கருத்து கணிப்பு பொறுத்த வரைக்கும் கருத்து கணிப்பு ஒண்ணா இருக்கும், முடிவு வேற மாதிரி இருக்கும். இல்ல இப்ப பீகார்ல சொன்ன கருத்து கணிப்பு கிட்டத்தட்ட அப்படியே தான் வந்திருக்கு, அதிகமா வந்திருக்கு, அதை விட அதிகமா வந்திருக்கு. இப்ப நான் அதுக்கு நல்ல ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன். இப்ப நீங்க வந்து திமுக விமர்சனம் பண்றீங்களா? திமுக கொண்டு வந்திருக்கிற பல திட்டங்களுக்கு மத்திய அரசாங்கம் பணம் கொடுக்கல, அதை விமர்சனம் பண்ணீங்களா? நீங்க எங்கேயாவது விமர்சனம் பண்றீங்களா? கல்விக்கான நிதி இந்தியை ஏற்றுக்கொண்டால் கல்விக்கு 2199 கோடி ரூபாய் கொடுப்பேன் என்று சொல்கிறார்களே, அங்கே ஏதாவது விமர்சனம் பண்ணாங்களா? ஏதாவது ஒரு விமர்சனம் அதுவும் இல்ல. அப்போ இவங்க என்னன்னா, ஒரு பக்கம் ஏற்கனவே ஐடி ரைடு நடந்துருச்சு, சிபிஐ ரைடு நடந்துருச்சு, இடி ரைடு நடந்துருச்சு. அதாவது ஆதவ் அர்ஜுனாவோட மாமனார்ல இருந்து அவங்க குடும்பம் வரையில நடந்துருச்சு. அதே மாதிரி பல பேர் ரைடுக்கு உள்ளாக்கிறாங்க. விஜய்க்கு வீட்டுக்கு யார் ரைடு போனாரோ இன்னைக்கு அவர் கட்சியில இருக்காரு. அப்போ இவங்க வந்து ஏன் இதை அடக்கி வாசிக்கணும் நான் கேட்கிறேன். இன்னைக்கு தமிழ்நாட்டுல பாஜக மறைமுக கூட்டணி. ஆமா, அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அது இல்ல, ஒரு விஷயம் ஹவுசிங்கை பத்தி நீங்க கேட்டதுனால நான் சொல்றேன். தமிழ்நாட்டுல 8 லட்சம் பேருக்கு வீடு இல்ல, அதாவது குடிசையில இருக்கிறாங்க. அந்த 8 லட்சம் பேர்ல 1 லட்சம் பேருக்கு வீடு கட்டி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு திட்டம் போடப்பட்டு கலைஞர் கனவு இல்ல திட்டம் என்று சொல்லி 72,081 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. அதுல 44,609 வீடுகள் சாவி கொடுக்கப்பட்டு விட்டது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அதனால நீங்க ஒண்ணு புதுசா சொல்ல வேண்டியதில்லை. இவர் ஒரு சினிமாவில் நடிச்சிருப்பாருங்க. இவர் என்ன பண்ணுவார், அந்த மீனவர்களுக்கு வீடு கட்டி கொடுக்கறதுக்காக ஒருத்தன் கடத்திட்டு போற பணத்தை இவர் எடுத்துட்டு வந்து எல்லாத்தையும் வீடு கட்டி கொடுப்பாரு. அது மாதிரி இவர் ஏதோ கனவு கண்டு வந்திருக்காரு போல இருக்கு. அதனால முதல்ல நீங்க வந்து மக்களிடம் அங்கீகாரம் பெற வேண்டும். அங்கீகாரம் இல்லாம நான் என்ன, நம்ம குழந்தைய அப்பா நான் கடைக்கு போறோம் பாரு, அப்பா கடைக்கு போறோம் பாரு, குழந்தை என்னமா வேணும்னு கேட்டா என்ன சொல்லும், அப்பா நீங்க வரும்போது எனக்கு ஒரு கப்பல் வாங்கிட்டு வாங்கப்பா, அப்பா எனக்கு வரும்போது ஒரு ரயில் வாங்கிட்டு வாங்கப்பான்னு சொல்ற மாதிரி இவரு என்ன சொல்லியிருக்காருன்னா, வீடு, பைக்கு, அப்புறம் காரு. தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு பைக்கையும் காரையும் ஓட்டுறதுக்கே வசதி இல்லை. பெட்ரோல் விலை குறையவே இல்லை. இன்னைக்கு வந்து பெட்ரோல் விலை உலக மார்க்கெட்ல குறைஞ்சதுக்கு அப்புறமும் இந்தியாவில் குறையாம இருக்கு. அதை பத்தி எல்லாம் பேசல. இன்னைக்கு வந்து பைக்கு கார் வாங்கி கொடுப்பாங்கிறார். எந்த கற்பனை உலகத்துல இருக்காரு தெரியல. தமிழ்நாட்டோட நிதி நிலைமை என்ன, இந்தியாவோட நிதி நிலைமை என்ன என்பது அவர் கொஞ்சம் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். முஸ்தபா சார் சுருக்கமா சொல்லுங்க, நான் அடுத்து உங்ககிட்ட வரேன். முஸ்தபா சார் சொல்லிடுறேன் சார். சார் அவரே பேசினவரே வந்து பாத்தீங்கன்னா உண்மையை ஒத்துக்கிட்டாரு. பெட்ரோல் விலை குறையல, ஆனா அவர் படிச்சு தெரிஞ்சுக்கணும். தேர்தல் திமுக தேர்தல் வாக்குறுதியில பெட்ரோல் டீசல் விலையை வந்து குறைக்கிறேன், சப்சிடி மானியத்தை குறைக்கிறேன்னு சொன்னாங்க. இன்னும் குறையல சார். ஏன்னு கேட்டீங்கன்னா பெட்ரோலுக்கு 3 ரூபாய் குறைச்சிருக்காங்க, டீசலுக்கு குறைக்கல. அதான் சார், நீங்க எல்லாம் சேர்ந்து வந்தீங்கன்னா நம்ம போராடி நிறைய பணம் வாங்கணும்னா இன்னும் பல சீர்திருத்தங்களை செய்ய முடியும். அவர் வர சொல்லுங்க. விஜய் அவர்கள் படிச்சுட்டு தான் வராரு, பேசுறாரு. ஒண்ணு சார், இன்னும் விஜயை சுத்தி இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா பாஜக காரர்னாரு சார். மைத்திரியன் ஒருத்தர் ஓடி வந்தாரு, அவர் பாத்தீங்கன்னா RSS காரு. அவரையும் கூட வச்சிருக்கீங்க, அவர் ஏன் சேர்த்தீங்க? அப்ப அவர் தலைமை பொறுப்புல இல்ல. முக்கியமான விஷயம் தான் கேட்டீங்கன்னு சொல்றாரு அவரு. நீங்க வந்து பாஜகவை எதிர்க்கவே மாட்டாங்க. போன ஆட்சியில கப்பு போல நூட்டிங்களே. இப்ப சொல்லுங்க சார், நான் கேட்டேன் சார். இப்ப சொல்லுங்க சார். நெல்லுக்கு 22% ஈரப்பதம் இருந்தால் கூட கொள்முதல் செய்யலாம் என்பதை இன்னைக்கு மத்திய அரசாங்கம் மறுத்திருக்கிறது. என்ன சொல்லுங்க?
விஜய் அவர்கள் இன்னொன்னு பேசினார் தெரியுமா? பாலாறுல பால் காணா போல இல்ல, பாலாறுல மல்ல கொள்ளை அடிச்சிட்டாங்க, சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு சார், மல்ல கொள்ளை அடிச்சிட்டாங்க அப்படின்னு பேசினார்ல. அதே பதில் சொல்ல மாட்டீங்க. கேஸ் இருக்கா இல்லையா? ஐயா மண்ணு இன்னைக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா மண்ணெண்ணெய் வந்து அடிவாளத்துல இருந்து கொண்டு கொட்டின மண்ணா இது இல்லன்னு கேக்குறேன். அரசர விசுவாசம் உங்களுக்கு அதிகமா இருக்கிறது. அதுக்கு பதில் தைரியம் இல்ல.